ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவருளாலும் எங்கள் மதுரை மீனாட்சியின் பேரருளாலும் இந்த அரங்கெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒருபுறம் இந்த மண்ணை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தடத்திலே நடந்து தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற துறவி பெருமக்கள் அவர்களுடைய திருப்பாதங்களில் என் தலையும் என் கரமும் வைத்து சேவித்துக் கொள்கிறேன். எதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் ஆசையிலும் இந்த அரங்கெல்லாம் நிறைந்திருக்கின்ற பக்த கோடிகள் அவர்களுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருதேவர் அவர் உள்ளபடியே ஒரு முழுமையான ஆன்மீகத்தின் முழுமையான வடிவந்தானா என்பதை ஆன்மீகத்தை பற்றி பாலபாடம் படிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்ற ஒரு மாணாக்கரிடம் கொடுத்து பேசச் சொன்னால் எப்படி இருக்கும் என்பதுதான் என்னுடைய பேச்சு. ஏதோ எனக்கு தெரிந்ததை, ஏன்னா அவர் பெரிய மேருமலை, நான் அறிந்த மட்டிலே அவருடைய நிழலை தொடுவதற்கும் நமக்கு தகுதி இல்லை. எனக்கு ஆனாலும் கூட அவரை பற்றிய ஒரு சர்ச்சை இருந்தால், ஒரு வினா இருந்தால் அதற்கு ஒரு விடையை தேடிக்கொண்டு வர வேண்டும் என்றுக்கு எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். முதல்ல நாம் அதுக்கு தகுதியான ஆளுதானா? நாமெல்லாம் மனிதர்கள், நம்மளே பரம்பொருள் இப்படி படைச்சிருக்கிறார்கள். நமக்கு அந்த தகுதி உண்டா? இல்லை உள்ளபடியே அவரை பற்றி ஆய்வு செய்வதற்கான தகுதி உண்டா? நாம் அந்த எல்லைக்கு போக முடியலை தான். இருந்தாலும் நான் படித்து அறிந்ததில்லை, எனக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக்கொண்டு சில சொல்ல தொடங்குகிறேன். ஒரு மனுஷன், முழுமை இல்லாத ஒரு மனிதன், ஒரு முழுமையான பேரொருளை பற்றி எப்படி சொல்லுவது? முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரியணும். அதை விளங்கிக் கொள்வதே பெரிய விஷயம். அதற்கு விவேகானந்தர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் சொல்றாரு, ஒரு இறை அனுபூதிக்காக, ஆன்ம அனுபூதிக்காக தீவிர இயக்கம், பித்து பிடிக்கின்ற தீவிர இயக்கம், அந்த தீவிர இயக்கம்தான் உண்மையான ஆன்மீகம். நமக்கு பித்து பிடிக்க முடியாது, குடும்பஸ்தர்களுக்கு பித்து பிடிக்கிறதுக்கு முடியாது. அப்படி ஏதாவது பித்து பிடிக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால், எத்தனையோ பித்துக்கள் நமக்குள்ளே இருக்குது. நமக்கு ஒன்றும் பித்து பிடிக்காமல் இல்லை. ஒரு பித்து படிப்பு, கல்வி, ரொம்ப படிச்சிருக்கான்.
ஏன்னா பேரை போட்ட உடனேயே பின்னாடி தொழிலை முன்னே போட்டு பின்னாடி நம்முடைய வாங்கின விருதுகளை எல்லாம் அது போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். வீட்டுக்கு முன்னாடி இது இருக்கணும். என்னுடைய லெட்டர் பேடில் அது இருந்து ஆகணும், கடைசி வரை இருக்கணும், என் கூடயே அது வரணும். அது இல்லைன்னா வாழ்க்கை முழுமை ஆகாது. எனக்கு நான் வெறுமையாகத்தான் வந்தேன். ஆனால் இங்கே நான் சம்பாதித்திருப்பது சில பட்டங்களை. அதை பார்க்கிற பொழுதெல்லாம் யாராவது 10 பேர் பார்த்து, சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விந்தை, ஒரு ஆனந்தம் குமிழியிடுகிறது. ஆனால் இந்த கல்வி அரிசிக்கும் வாழைக்காய்க்கும் பயன்படுகிற, மூட்டை கட்டுவதற்கு பயன்படுகிற கல்வி என்று அப்புறம் தூக்கி எரிக்கின்ற துணிச்சல் அவரன்று யாருக்கு வரும்? அவரன்று யாருக்கு வரும்? எனக்கு, நமக்கு வர முடியுமா? இதுக்கு மேலே, இதுக்கு மேலே, இதுக்கு மேலே, இதுக்கு மேலே இன்னும் 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 என்றல்லவா எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி இந்த கல்வி. வித்வத் அகங்காரம்னு சொன்னாரே நம்ம ஊரில், அது இருக்கே. அந்த தடைச்சுவரை நான் எப்படி கடக்க முடியும்? கடக்க முடியாதே. அவர் கடந்துட்டார். இல்லை, அது கிடையாது. முதல் தடை முடிஞ்சு போச்சு. பணம், இதை நான் படிக்கிறதே, இப்போல்லாம் படிக்கிறதே, நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதே எதுக்கு? பண்பாட்டை பழகிக் கொள்வதற்காகவா, அறிந்து கொள்வதற்காகவா, அல்லது சேர்ப்பதற்காக? அது அப்புறம் தூக்கி போடு. அது வந்தாலும் என்ன, வராட்டி போனால் என்ன? அதை தருவதற்கல்ல பள்ளிகளுக்கு நாங்கள் அனுப்புவது. இங்கேருந்து பிள்ளை எங்கே போகணும்? அமெரிக்காவை மிதிக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? கற்றுக் கொடு அப்படின்னா பணம் பண்ணுகிற கல்வி, பணம் போட்டு, விலை போட்டு பணம் பண்ணுவதற்கான கல்வி இந்த கல்வி. அப்படின்னா அந்த பணத்தை சம்பாதிக்கணும். அதற்கு எவ்வளவு படிக்கலாம், எவ்வளவு படிக்கலாம், எவ்வளவு படிக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன படித்தால் எங்கே எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதெல்லாம் இப்போது லட்சத்தில் போடுறேன். உங்களுடைய வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் லட்சம்தான். 1000 ரூபான்றதுலாம் ஒரு காலம் பெரிய சம்பளம். இப்போ இல்லை, லட்சம். இப்போ அவ்வளவு இருந்தால் பணம் வந்துருச்சுன்னு சொன்னால் மனசுக்குள்ளே எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை அது. ஆனால் அந்த பணத்தை, பணமே மண், மண்ணே பணம் என்று தூக்கி கங்கைக்குள்ளே விசிறி எறிகின்ற துணிச்சல் அவரன்று எவருக்கு வரும்? வருமா? என் கையில் கிடக்கிற பணத்தை அடிக்கடி போகும்போது பஸ்ஸில் ஏறின உடனேயே முதல்ல நான் அதைத்தானே செக்கப் பண்ணுறேன். என் இருதயத்தையா செக்கப் பண்ணுறேன்? அதை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, பக்கத்தில் எவனும் பார்க்குறானான்னு ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, நான் படுற பாடு எனக்குள்ள தெரியும். பையில் ஒன்றும் அதிகம் இல்லை, ஒரு 10 ரூபா தான் இருக்குது. ஆனாலும் அவ்வளோதானே என்னுடைய மூலதனம். அப்போது பணம், கல்வி, கல்விக்கு அப்பாலே பணம். இந்த பணத்தை பற்றிய எண்ணம், அவர் பேரில் சொத்து எழுதி வைத்து விடலாமா அவரை தங்க வைக்கிறதுக்கு? அவருடைய தாயார் அங்கே வந்து இருக்கிற போது மதுர் பாபு
அவர் நினைக்கிறார், சொத்தை எழுதி வச்சிடலாமா, எழுதி வச்சிட்டோம்னு சொன்னால் இவர் இங்கே தங்கிக்கிடுவார் அப்படி நினச்சி அவருடைய இன்னொரு சீடர்கிட்ட சொல்கிறார், காது கேட்குற மாதிரி லேசாக சொல்கிறாரு. இது கேட்ட உடனே ஆவேசம் பிடித்தவராக, அடே மடையா, என்ன இந்த குடும்ப வகையாலையா சிக்க வைக்க பார்க்குற நீயே என்று சொல்லி அவரை அடிப்பதற்கு ஓடுகிற காட்சி. அப்படின்னா சொத்து வாங்குவதற்கும் அதை என் பேரில் நம்ம பேரில் எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக விரும்புகிறது ஒவ்வொருவரும் சொல்லுவோம், மேலே சொல்லிடுவோம், நேற்று இது இன்னொருவரிடம் இருந்தது, இன்று இது என்னிடம் இருக்கிறது, நாளை இது இன்னொருவரிடம் போய் சேரும். அது நான் கற்றுக்கிட்டேன். ஆனாலும் எங்கள் வீட்டம்மா சொல்லுது, இவ்வளோ நாள் நான் இருந்தேன், உங்கள் கூட தான் இருக்கேன், என்னென்ன சொத்து என் பேரில் வாங்கியிருக்கீங்க, எல்லா சொத்தும் உங்கள் பேரில் தான்மா இருக்குது. அப்போ என் பேரில் எதுவும் சொத்து இருக்கான்னு கேள்வியே கிடையாது. அப்படின்னா எவர் பெயரில் சொத்து இருக்கு, இது நிலையானது இல்லை என்பது தெரியும். நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை தெரியும். ஆனாலும் கூட என் பெயரில் சொத்துக்கள் வேண்டும். அவர் பேரில் என்ன இருந்தது? வேண்டாம் அப்படின்னா அதையும் கடந்து போகிறார். பணம் போயாச்சு, சொத்துக்களும் போயாச்சு. அதுக்கு பிற்பாடு மனுஷனுக்குள்ளே இன்னொரு தடை இருக்குது. அது இந்தியர்களுக்கு ரொம்ப விசேஷமான தடைகள்னு சொல்கிறாங்க. ஜாதி அப்படின்னு ஒன்று. அது தோன்றிய நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம், அதில் ஒன்றும் தடைகள் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அதை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க தான் பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லை, அதில் என்ன ஆகிறது, அதை வைத்து கொண்டு நான் ரொம்ப பெரிய ஆள், நான் பெரிய ஜாதி, நான் ரொம்ப பெரிய ஜாதி என்று எப்போது எனக்குள்ள எண்ணம் வந்து விடுகிறதோ, மாணிக்கவாசகர் சாமி சொல்லுவார், ஜாதி குலம் பிறப்பு எனும் சுழிப்பட்டு தடுமாறும் ஏதமிலி நாயே என்னார். நாய் நான், இந்த சுழியில் கடந்து நான் தடுமாறுகிறேனே அப்படின்னு. அப்படின்னா மனித மனத்துக்குள்ளே ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு, மனித தலைகள் அவை. அந்த தழை உட்கார்ந்து கொண்டு அவரை ஜாதி 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 என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு அகங்காரம், நான் பெரிய ஆள், ஜாதிகளில் உயர்ந்தவன் நான் என்ற மேட்டிமை, அகங்காரம், திமிர், அது அவனுக்குள்ளே குடிகொண்டு பிற்பாடு முடியாது. அதை எப்படி களையிறது? இவர் பிறவியிலே பெரிய இடத்துல பிறந்துட்டார். இப்போ என்ன செய்ய? அதை எப்படி களையிறது? அதை களைதாகணுமே, அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கணுமே. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? சின்ன வயதிலேயே ஒரு பிள்ளை, பெண்ணு, இவருடைய தோழர்களை விட தோழியர்கள் அதிகம். குருதேவர் தனி அப்படின்னு ஒரு கொல்லர் இன பெண்ணோட பழகிறார். அந்த பெண்ணு அந்த வயதிலேயே சொல்லுது, நீ துறவு மேற்கொள்ள உபநயனம் பண்ணும்போது, உனக்கு உபநயனம் பண்ணும்போது முதல் பிச்சை என்னிடம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது கேட்குது. ஒரு வாக்கு கொடுத்துட்டார். சரி அப்படின்ட்டார். அப்படின்னா உரிய காலம் வருகிற பொழுது அந்த பொண்ணுடைய ஞாபகம் வந்துருச்சு.
சகோதரர். அவருக்கு ராம்குமாருக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அவர் பயங்கரம். அவர் இல்லை, முடியாது. அவருக்கு ஜாதி ரொம்ப முக்கியம். அது நடக்காத காரியம் வேண்டான்றார். இவர் அவர்கிட்ட சொல்லும்போது அப்படின்னா, இந்த பூணூலை அணிவதற்கு நான் தகுதியற்றவன். ஏன்னா நான் ஏற்கனவே அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சத்தியம் கொடுத்தவன் சத்தியத்தை மீறி அதை கடந்து போய் ஒரு காரியம் செய்வேன் என்று சொன்னால் நான் எப்படி அந்தணன் ஆவேன்? ஆக மாட்டேனே, முடியாது. எப்படியாவது அது இல்லாமல் முடியாது என்று இவர் ஒரு புறம். அதற்கு பிறகு ஒருவர் வந்து அதை சரி கட்டி, இல்லை, ஏற்கனவே நிறைய அந்தணர்கள் மிக தாழ்ந்தவர்களிடம் பிச்சை வாங்கி இருக்கிறார்கள், வாங்கலாம் என்று அதை தீர்த்த பிறகு அந்த படிக்கட்டில் முதல் ஏறுகிறார். அது ஏறிய பிறகு மட்டுமல்ல, அதை தொடர வேண்டும். தொடருவதற்கு பூஜை நடக்கிற இடத்துல ஆலயத்தில் எவரவருக்கு, அது குறிப்பாக ஏழைகளுக்கு, கீழ் மக்களுக்கு பிரசாதம் கொடுத்த உட்பாடு அவர்கள் உண்டு கீழே போடுகிற எச்சில் இலைகள் இருக்கின்றனவே, அந்த எச்சில் இலைகளை மீதம் இருக்கிற எச்சிலை எடுத்து உண்டது மட்டுமல்ல, அவற்றை எடுத்து தன் தலையிலே வைத்து கொண்டு ஆனந்த கூத்திடுகின்ற அந்த நிலை அவரன்று எவருக்கு வரும்? எவருக்கு வரும்? அது வராது. என்னால் முடியாது. உங்களால் முடியுமா? பாருங்கள், முடியாது. கேட்கிற பொழுது அது மட்டுமல்ல, எங்கே கீழான காட்சிகள் கிடக்கின்றனவோ, அசிங்கம் கிடக்கிறதோ, தன் கைகளாலேயே அவற்றை சுத்தப்படுத்துவது, தானே அதை சுத்தப்படுத்துவது, தன் கைகளாலேயே சுத்தப்படுத்துவது. என் வீட்டு ரெஸ்ட் ரூம் இப்போ அப்படிலாம் சொல்கிறோம், கழிப்பறை. என் வீட்டு கழிப்பறையை போய் நான் உள்ளே போகும்போதே மூக்க பிடிக்கிறேன். அப்புறம் அங்கே வரக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நான் படுற பாடு என்ன பாடம் இருக்குது. ஆனால் அசிங்கங்களை அத்தனையும் சுத்தம் பண்ணுகிற அந்த காட்சி இருக்கிறதே, அது எத்தனை பெரிது, எத்தனை அரிது என்றால், மனத்துக்குள்ளே இருக்கின்ற அது பற்றிய மேட்டிமையை, தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை அப்புறப்படுத்துகிற ஒரு காட்சி. அது ஒரு சிந்தனை போக்கு. அது அந்த சிந்தனை போக்கை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். தானாக அவருக்குள்ளே அரும்புகிறது, வளர்கிறது. நமக்கு இல்லை, அவர் அப்படி சொல்லுவதை விட கூட உங்களுக்கும் எனக்கும் பாடம் போதிக்கிறார். அவர் போகிற பாதையை பின்பற்றுவதற்கு, நாம் பின்பற்றுவதற்கு பாடம் போதிக்கிறார். இன்னும் ஒரு புறம், நான் இறைவன் கொண்டு வந்து எல்லாரையும் ஒரு சமயத்துக்குள்ளே போட்டுட்டான். அவன் ஒரு டப்பால் அடைச்சி வச்சுட்டான். நீ இங்கே போ, நீ இங்கே போ, நீ அங்கே போ, நீ அங்கே போ. நான் கிறிஸ்தவனாக பிறந்தது என் தவறு அல்ல. எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க. அப்போது நான் கிறிஸ்தவன். இனி நான் அதை விட்டு இப்படி திரும்பும்போது அவங்களுடைய இசைவுது இருக்கணும் எனக்கு. அவங்க மனம் கோணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு முழு நம்பிக்கை அதுதான். அந்த நம்பிக்கையை நான் வீணாக்க முடியாது. இப்போ அவர்களோடு கூட நான் கூடத்தான் போகணும். அவர்களுடைய தொழுகை எதுவோ அதுக்கு போகணும், அதை நான் ஆராதிக்கணும். அப்படின்னா நான் ஒரு
கட்டத்துக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு சுழலுக்குள்ள சிக்கி கிடக்கிறேன். ஆனா மதமான பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும். பாடியிருக்காரு வள்ளல் பெருமான். மதமான பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும், நான் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்ற ஞான அகங்காரம் எனக்குள்ளே வந்து சேரக்கூடாது. அது இருக்கணுமே. அது எப்படி? அப்போ எல்லா மதங்களும், எல்லா மதங்களையும் அனுமதித்திருப்பவர் அவர், மேலிருப்பவர். எல்லா மதங்களையும் அனுமதித்திருக்கிறார். இப்போ அந்தந்த மதங்களுக்கு உரியவர்களே அவர்களின் நுகர்வுகளை, அனுபவங்களை, சிந்தனைகளை, எண்ண ஓட்டங்களை, அவர்களின் ஞான ஆராதனைகளுடைய போக்குகளை, வழிகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டுமே. எனக்கு என் சமயமே முழுக்க தெரியலையே. நான் பிறந்திருக்கிற சமயத்திலேயே என் வேதம் எனக்கு முழுமையாக தெரியவில்லை. எனக்கு போதிப்பாரும் இல்லை, சாதித்தவரும் இல்லை. நான் அதை கற்றுக்கொள்வதென்றாலே எனக்கு காலங்கள் போய்விடும். ஆனால் அதன் அனுபவம் தான் என்ன? அது என்னதான் சொல்லுகிறது சமயம்? நான் கிறிஸ்தவனாக பிறந்திருந்தால் இந்து சமயம் என்ன சொல்லுகிறது? என் பாட்டன் பூட்டன் பின்பற்றிய சமயம் அது. அவன் வணங்கிய தெய்வங்கள் அவர்கள். அவன் நடந்த பூமி இது. அவன் வழங்கிய ஞானத்தை எல்லாம், மூல பண்டாரம் வழங்கிய அந்த ஞானத்தை எல்லாம் அள்ளி பருகியவர்கள் அவர்கள் என்றால் நானும் அதை கொஞ்சமாவது பார்க்க வேண்டாமா? ஆனால் அங்கே நான் போனால் எத்தனை எதிர்ப்பு. அவர் போயிட்டார், காலங்கடந்தான் போயிட்டான். இல்லை, அந்த மதத்துக்கு போயிட்டார். அப்படின்னா நெருடல்கள், தடைகள், அதை தாண்டுகிற துணிச்சல் எனக்கு இருந்தா எங்கள் வீட்டம்மாவுக்கு, ஏய்யா நீ வாட்டுக்கு போகிற, வர்றவன்லாம் என்னைய வைகிறாயா, அவங்க சொந்தக்காரங்க முன்னாடியே சொன்னாங்க பொண்ணு கொடுக்காதீங்க, அவங்க குடும்பமே எப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்க, நீ கொடுத்து விட்டீங்க. அவருடைய சேர்க்கைகள்லாம் சரியில்லை அப்படின்னா அதையும் தாண்டணும். இது அவ என்னுடைய பாதியில் பாதி. அதனால் அவ என்னோடு கூட பறந்து வருகின்ற இன்னொரு ரக்கை. என் பிள்ளைகள் வரணுமே, அது பிள்ளைகள் அப்புறம் என் வீட்டில் பொண்ணு எடுக்கணுமே, மாப்பிள்ளைய வரணுமே. அந்த வீடா அது சாமியார் வீடு. அப்போது இதையும் தாண்டுகிற துணிச்சல் வரணுமே. அந்த துணிச்சல் ஒரு சமயம் ரெண்டு சமயம் அல்ல. தாந்திரிக விசாரணை 64 அங்க சொல்றாங்க. அங்க மட்டுமல்ல, வைஷ்ணவத்தினுடைய எல்லா உட்பிரிவுகளிலும் அது மட்டுமல்ல, இஸ்லாம், கிறிஸ்தவம், எல்லா சமயங்களையும் பார்த்து பழகி அவராகவே வாழ்ந்து அனுபவித்த அனுபவம், நுகர்ந்த நுகர்வு, இது எப்படி, இங்கே என்ன சொல்லுகிறது, சொன்ன தெய்வம் எப்படி என்று கண்டு விசாரித்து கேட்டு பழகி தான் அதுவாக மாறுகின்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வும் துணிச்சலும் அவரை அன்றி பிறர் எவருக்கு வரும்?
வராது. யார் பழகுனா? அப்படி பழகலையே. சடங்குகள் மாட்டிக்கிடும். சடங்குகளையும் கடக்க வேண்டுமே. சடங்குகள் இருக்கு. சமயம் என்று வந்து விட்டால் சடங்கு வந்துடுமே. சடங்கை கடக்க வேண்டுமே. சடங்கை எப்படி கடக்கிறது? முடியாது. இது முடிஞ்சிருச்சுன்னா இது நடந்தால் ஆகணும். அப்போ இதை நீங்கள் இதை செய்யுங்க, இது செஞ்சால் தான் அது சரியாக இருக்கும், அது செஞ்சால் தான் அவர் வரும். ஏன்னா இவர் வந்துடுவார், அந்தந்த பூசாரிகள் வந்துடுவாங்க. இல்லை, அது அவங்களுக்கும் ஒரு மரபும் இருக்குது. எல்லா சமயத்துலேயும் அது ஒரு நெருக்கடி இருக்குது. இந்த சடங்குகளை வச்சுக்கிட்டால் ஒரு ஆறுதல், அது ஒரு ஆறுதல். அந்த சடங்குகள் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் இது தடை. சடங்குகளை கடக்கிற துணிச்சல் இருக்கிறதே, அந்த துணிச்சல் எளிதாகாது, கடினம். இப்போ 3ஆம் நாள் காரியம் முடிச்சிட்டீங்களா? பிடிக்கலையா? ஆன்மா ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க, இதுக்கு இதை செஞ்சு அதை செய்யுங்க, அதை செஞ்சு இதை செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் சடங்கு. இவர் நாளடைவில் பூஜை செய்து கொண்டிருந்த குருதேவர் பூஜையும் குறைத்து கொண்டு மெல்ல 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 அவற்றிலிருந்து விலகி குறைத்து கொள்ளுகிற அந்த காட்சியையும் காண முடிகிறது. அப்படின்னா சடங்குகளுக்கும் அப்பாற்பட்டு போகிற ஒரு மனநிலை. அது நம்ம போக முடியாது, சடங்கை விட்டு போக முடியாது. நம்ம வீட்டில் அந்த சடங்கு கண்டிப்பாக வச்சுத்தான் ஆகணும். நம்ம வரலைனாலும் உறவுக்காரன் வந்துடுவான், சம்பந்தக்காரன் வந்துடுவான். நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம், எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்கப்பா, நாங்கள் எதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா அது சரிப்படாது, அதை வைக்கணும் இதை வைக்கணும்னுவான். இப்போ இது ஒரு முறை இருக்கையா, இந்த முறையை எப்படி கடப்பைய? அந்த சடங்குகளை கடக்கிற துணிச்சல், குழந்தை மனம், சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும். என்ன மரத்து மேலே ஏறிக்கிட்டு சிறு பிள்ளை என்னென்ன சேட்டை பண்ணுமோ அவட்டுமா செய்வார். இங்கே சொல்ல முடியல. அதை மரத்து மேலே ஏறி நின்று கொண்டு அங்கேருந்து சின்ன பிள்ளைகள் செய்கிற மாதிரி சேட்டை பண்ணா யார்? குருதேவர். ஒரு குழந்தை போல, இந்த குழந்தையை போல ஆகவில்லை என்று சொன்னால், நான் படித்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மோட்சராஜ்யம் உங்களுக்கு கிடைக்காதுன்னுவார். இந்த சிறு குழந்தைகளைப் போல நீங்கள் ஆகணும், அப்போ தான் மோட்சத்துக்குள்ளே போக முடியும்னு. அதுக்குத்தான் சாதி இல்லை, மதம் இல்லை, ஆணவம் இல்லை, கல்வின்னா என்னன்னு தெரியாது, எதுவும் இல்லை. இது எல்லாம் மெல்ல மெல்ல சொல்லிக் கொடுக்கறது நம்ம தான். அது தெளிவாக இருக்கு. அதனுடைய மனநிலையை, குழந்தைமை தன்மையை, உள்ளத்தை, ஆனந்தமாக அங்குமிங்குமாக ஓடித்திரிகின்ற காட்சியை அதை கொடுக்கணும். அதை செய்வது மட்டுமில்லை, தன்னை மறத்தல். இன்னொன்று, தன்னை மறந்து இன்பமுற வெண்ணிலாவே, தன்னை மறக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது முடியலைங்களே. இந்த ஜெபத்தில் நான் பார்க்குறேனே, அது போய் உட்கார்ந்த உடனேயே கீழே அந்த அம்மா கத்தும். எத்தனை நாள் தான் சொல்கிறது,
கேஸு தீரப்போகுதுன்னு. உங்கள் அப்பாவுக்கு ஒரு நாளும் புத்தியே கிடையாது. அது கீழே தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. அது ஆனால் அந்த கேஸ் அங்கே மேலே வருது. அது நம்ம செவிப்பறையில் 4 அறை அரைஞ்சு போட இங்கேயா கும்பிட்டுக்கிட்டு இருக்க. போகும்போது கேஸுக்கு 3 நாளாக சொல்லிச்சலேன்னு. இப்போ நம்ம தியானம் பண்ணுறதுக்காக உட்காந்து முதல்ல அப்போத்தான் தொடங்கியிருக்கான். கண்ணை மூடி இருக்கான். மூடின வேளையிலேயே கேஸ் வந்துருச்சு. சரி, அதை கடந்துருவோம் அப்படின்னு. சரிதான், வேலை இல்லை இந்த அம்மாவுக்கு. சரி அப்படின்ட்டு பழையபடிக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அடுத்த கட்டத்துக்கு இப்படி நகண்ட ஜோர்லையே நேற்று பிந்தி போனோம் காலேஜுக்கு. இன்றைக்கி நேரம் போகிறதோ அவ்வளோதான். காலேஜ் ஞாபகம் வந்துருச்சு. நேற்று பிரின்ஸிபல் வாசல்லையே நின்றுக்கிட்டாரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கே உட்காந்துருக்காரு அவர் பெரியவர், நான் இங்கே உட்காந்துருக்கேன். என் நினைவு தறியில் ஓடிக்கிட்டு இருக்க நெசவு என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நேற்று விஷயம் காலேஜுக்கு பிந்தி போனது. இதை நெய்து கொண்டு இருக்கிற நான் அவனுடைய திருப்பாதத்தை போய் பார்த்து அவனோடு கூட ஐக்கியமாவது எப்படி நெய்ய முடியும்? எப்படி நான் போக முடியும் கிட்டே? அவனை பார்ப்பதற்கும் அவனோடு கூட ஆன்மீகம் ஒன்று சேருவதற்கும் நான் எப்படி நெருங்க முடியும்? உன்னை எனக்கு காட்டையா, காட்டாமல் சும்மா ஒளித்தன்ன விளையாட்டையா என்று அவரோடு கூட கேட்டு போராடுவதற்கு, இரவென்ன பகலென்ன எந்த நேரமானாலும் சரி, வா என்னோடு வா, காட்சி கொடு என்று கேட்டு தன்னை மறந்து அமர்ந்து தியானிக்கின்ற மனநிலை நமக்கு வராது. வீட்டுக்குள்ளே எத்தனை கதவை நீங்கள் அடைங்க, வீட்டுக்கதவை அடைக்கலாம். என் மனக்கதவை அடைக்க முடியலையே. அதை அடைக்க முடியாமல் தானே நான் வாழ்க்கையில் கடந்து திணறேன். அது பறக்கிறதே, நான் இங்கு இருக்கிறேன், அது எங்கோ போய் சஞ்சாரம் பண்ணி விட்டு வருகிறதே என்னை கேளாமலே. ஆனால் அதை எங்கு எழுந்தருள்வது? நீ எங்கே எழுவது? வா இங்கே என்று அதை சிக்கன பிடித்தார் அல்லவா? அது மாதிரி மனக்கதவையும் சிக்கன பிடிக்கின்ற ஒரு தந்திரம் வாய்க்க வேண்டுமே. வாய்த்ததே. உடுத்தி இருக்கிற ஆடை நழுவியது தெரியாமல். முடியுமா? நம்மால் அது முடியுமா? இந்த மன உணர்வு, உடுத்தி இருக்கிற ஆடை இருக்கா இல்லையா என்பது கூட தெரியாத மனநிலை என்று சொன்னால், தியானத்தில் அவர் இருந்த நிலை எத்தனை நிலைகள், அவர் எத்தனை பரவச நிலை. அந்த உணர்வு, தியானம் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது, அது நமக்கு தன்னை மறக்கிற உணர்வு. குடும்பஸ்தனுக்கு வராது. அப்படின்னா மனத்தை முதலிலே கழுவி கூட்டி சுத்தம் பண்ணுவதற்கு, அதன் எண்ண ஓட்டங்களை எல்லாம் இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்து, நெஞ்சே யாரடா நீ, நான் அவரோடு கூட வாழுகிறேன், நீ என்னை துன்புறுத்த வருகிறாயா என்ன என்று கேட்கின்ற பரிபக்குவ நிலை வர வேண்டுமே. வந்தது அவரன்றி யாருக்கு அது வரும்? நமக்கு அது வருமா என்ன? சொல்லுங்க.
நமக்கு அது வராது. அப்படின்னா பெரியோர்களே, குழந்தையைப் போல ஆனது மட்டுமல்ல, தியானத்தில் அவர் நிறைந்து நின்றது மட்டுமல்ல, நிறைவாக ஒரு சொல்லுகிறார்கள், என்னதான் இருந்தாலும் அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரே என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். நான் வள்ளல் பெருமானை படித்து பார்த்துவிட்டு அவரை நம்பாமல் போய்விடுவேன் என்றால், இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் போய்விடுவேன் என்றால், குருதேவரை நான் அவர்களை நம்புகிறேன், வள்ளல் பெருமானை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான பெண் சீடர்கள் அவருடன் கூடவே பயணிக்கிறார்கள், அவரோடு கூடவே வருகிறார்கள். வள்ளல் பெருமான் திருமணமான இரவே தனித்து உட்கார்ந்து திருவாசகம் படித்துக் கொண்டிருக்கிறார். இவர் திருமணம் பண்ணிக்கொண்டார். அந்தணன் 10 சடங்குகளை முடித்தாக வேண்டும். அதற்காகவா ஆய்வு செய்கிறார்கள், நிறைய ஆய்வு செய்கிறார்கள். இதற்காகவென்று சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இல்லறத்தானும் நல்லறத்தானாக மாற முடியும். தன் மனைவியின் அருகே இருந்தும் கூட 8 மாதங்கள் அவளோடு கூட தாயாரோடு கூட இருந்தும் கூட உள்ளத்தாலும் உடலாலும் தீண்டாத தனம் இருக்கிறதே, உள்ளத்தாலும் தீண்டாதது, உடலாலும் தீண்டாதது. இந்த இரண்டும் அவரன்றி வேறு எவருக்குமே வாய்க்காது என்பதை சத்தியம் பண்ணி சொல்லலாம். அப்படின்னா பெரியோர்களே, முழுமையான ஒரு வாழ்க்கை அது. இந்த மண்ணின் ஒரு பரிபூரணமான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. அந்த ஒழுக்கமான வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை. அந்த அடிப்படையின் பூரண முழுமையும் குருதேவரிடம் பொதுளி கிடக்கின்றன, நிறைந்து கிடக்கின்றன. பாரதத்தினுடைய சத்துவங்களை எல்லாம், இந்த மண்ணின் வெளிச்ச விஷயங்களை எல்லாம், ஞானங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு, கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே என்று பாடினாரே வள்ளல் பெருமான். இவர் கல்லாதவர், ஆனால் வேதம் பெரும் ஞானிகளே போய் கல்லாதவர் அல்ல. ஞானம் அத்தனையும் அவருக்குள்ளே வந்து புகுந்து கொண்டன. அவருடைய கல்லாமை என்பது பெரிய பெரிய பட்டதாரிகள் பட்டாச்சாரியாக்கள் அல்ல. ஆனால் உலகத்தின் ஞானங்கள் அத்தனையும் அவருக்குள்ளேயே நிறைந்து கிடக்கின்ற அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், பெரியோர்களே, என்னுடைய சாதாரணமான அறிவிலே நான் அறிவது, அவர் இல்லாமல் இந்திய ஞானம் வெளிச்சம் பெறாது. இந்திய மண் காலங்களிலெல்லாம் தவம் இருந்து கொடுத்த ஒரு கொடை. வெகு காலமாக வனங்களிலும் மலைகளிலுமே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை எல்லாம், அவர்கள் விட்டு சென்ற ஞானங்களை எல்லாம் நகரங்களிலே வாழ்ந்து உங்களுக்கும் எனக்குமாக கொடுத்து, இதுதான் உன்னுடைய மண், இதுதான் உன்னுடைய ஞானம், எழு, நிமிர், பிரகாசி என்று காட்டுவதற்கான ஒரு ஞான வாழ்க்கையை வாழ்ந்த முழுமையான ஆன்மீக நெறியில் நின்ற ஆன்மீக வடிவம் அது. அந்த வடிவத்தை வணங்குவோம், தொழுவோம் என்று கூறி
வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த்ஜி மகாராஜ் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார்கள். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த்ஜி மகாராஜ் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார்கள்.